இந்த காலத்தில் ஒர்க்கு ப்ளஷராக இருந்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும். ப்ளஷராக இருக்கிறதோட ப்ரெஷராக தாங்க ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் ப்ரெஷரு மைண்டில் எதுனாலும் எடுத்துக்கிட்டு என்னடா இது ஒர்க்கு, என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மீன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம், அதை எப்படி ஹோப் அப் பண்ணலாம், அதுலேருந்து வெளிவந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அருமையான வாழ்க்கையை ஹாப்பியாக சந்தோஷமாக ப்ரெஷரே இல்லாத ஒரு ப்ளஸரான ஒர்க்கை எப்படி உருவாக்குறது, அதை பற்றின டிப்ஸை தான் இந்த பாட்காஸ்ட்டில் தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வருடத்தோட ஆரம்பத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பாட்காஸ்ட் ரொம்ப அழகாக ரீச் ஆகிட்டு இருக்கு, நிறைய மக்களை போய் சென்றடைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களோட ஃபீட்பேக்கும் உங்களோட கமெண்ட்ஸும் தொடர்ந்து எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக நீங்கள் எல்லா பேரும் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வரைக்கும் உங்கள் காலங்கள் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லைனா கூட நம்மளோட பாட்காஸ்ட் இருக்கிறத பாருங்கள், எப்படி நம்ம கண்டினியூவாக நம்ம ரெசல்யூஷன்ஸ், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்றதை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா. ப்ளீஸ் டூ தேட். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் நீங்கள் கொடுக்குறதே இல்லை, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களுக்காக என்னோடய ஓன் டைமிங்கில் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயாக எந்த ஒரு மானிட்டரி எந்ததையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கேட்டுருக்கிறதுலாம் ஒன்று தான். இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலான நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பொழுது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ணவே முடியாதில்ல. அந்த நண்பி உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த கொடுக்குற அந்த 5 ரேட்டிங்ஸில் நிறைய மக்களை, நமக்கு தெரியாத நிறைய மக்களோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றதுன்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக அது நடக்கும். அது நீங்கள் கொடுக்குற அந்த ரேட்டிங்கில் மட்டும்தான் இருக்குது. தொடர்ந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் என்கிட்ட பேசணும், உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணணும், இல்லை அடுத்த டாபிக் இதை பேசலாம், இல்லை உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, இல்லை நீங்கள் எங்க கூட பேசணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும், இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய தாட்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஒர்க் பிளேசஸ், இது ஒரு குறிப்பிட்ட ஒர்க் பிளேசஸ் மட்டும் சொல்லலை, ஒரு ஐடிஓ இல்லை இதோ ஒன்று சொல்லலை, எல்லா ஒர்க் பிளேசஸ்லையுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். இந்த டைமில் என்ன மீட் பண்ணணும், டெட்லைனை மீட் பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய இந்த ஒர்க் இருக்குது, இது எப்படி தான் முடிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காலைல உட்கார நம்ம அந்த 14 இன்ச்சோ 24 இன்ச்சோ இப்போ 42 52 இன்ச்சு டிவி மாதிரி ஒரு மானிட்டரை முன்னாடி வச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் களத்தில் இறங்கி வேலை பண்ணாலும் சரி, இந்த ப்ரெஷர் உங்களை விடவே விடாது, ஸ்ட்ரெஸ் விடவே விடாது. இதை முடிக்கணும், அதை பண்ணணும், ஐயோ மேனேஜர் திட்டுவாரே, அதை திட்டுவாரே, அப்படி திட்டுவாரே, இப்படி திட்டுவாரேன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையோ மனசுக்குள்ளே போட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் மாதிரி வெடிக்க பாருங்க. அது ப்ரெஷர் குக்கர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும். ப்ரெஷர் குக்கராச்சும் அட்லீஸ்ட் அது அடிக்கடி விஷல் மூலமாக ரிலீஸ் பண்ணி விட்டுருது. ஆனால் நம்மளால் அது ரிலீஸும் பண்ண முடியாது. அப்படியே கண்ணுன்னெல்லாம் வீங்கி போய் எங்கடா வெடிக்கலாம்னு நினைக்கும் போது வீட்டுக்கு வரும்போது பார்த்தோன்னா வீட்டில் இருக்கிற இந்த குழந்தைங்ககிட்டையும், மனைவிக்கிட்டையும், இல்லை நம்மளோட அப்பா அம்மா கிட்டையும், சகோதரிகிட்டையும் நம்ம அந்த கோவத்தை காமிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காலங்கள் போய்கிட்டு இருக்கு. இதில் யாரை குறை சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த காலத்தில் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே அவங்களோட உணவு தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வாழ்வாதாரங்கள் தேவைன்னா நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். அந்த வேலையில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எல்லாமே இருக்க தான் போகுது. ஆனால் அப்படி இருக்கிற அந்த வேலையில் கூட எப்படி நம்ம மன நிம்மதியான ஒரு வேலையை கண்டினியூ பண்ணி, அப்பா நான் வேலை பார்த்த மாதிரியே இல்லைப்பா, அவ்வளோ அருமையாக அழகாக சூப்பராக போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களை சொல்ல வைக்கக்கூடிய டிப்ஸை தான் நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண போகிறோன்னா அந்த பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியணும். அது ஏன் அப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ காமன் சோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஏன் ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல லோ சேலரியாக இருக்கலாம், நம்ம பண்ணுற வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம இருக்கலாம், எக்ஸசிவ் ஒர்க் லோட்ஸ், அதிகமான வேலை பழுவாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் இருக்காமல் இருக்கலாம், இல்லை அட்வான்ஸ்மெண்ட் நம்ம அடுத்தடுத்து போக முடியாத மாதிரி நம்ம ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்கலாம். அது மாதிரி என்கேஜிங்காக சேலஞ்சிங்காக இல்லாமல் திருப்பி பண்ண வேலையவே திருப்பி பண்ணி லாக செக் பண்ணிட்டே உட்கார மாதிரி இருக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு சோஷியல் சப்போர்ட்
இல்லாமல் இருக்கலாம். எனஃப் கண்ட்ரோல் ஓவர் ரிலேட்டட் டிசிஷன்ஸ். எந்த டிசிஷன் எடுக்காமல் நீங்கள் அப்படியே போயிட்டு இருக்கலாம். என்னத்தை பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாமல், ஒரு சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நினச்சது கிடைக்காம இருக்கலாம். இத்தனை விதங்களில் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் க்ரியேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதை ஸ்ட்ரெஸ் தானப்பா நினச்சி விட்டுடலாம். ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஹெட் ஏக்கில் ஆரம்பித்து ஸ்டொமக் ஏக்கில் முடிஞ்சு நம்ம தூங்கவே முடியாமல், நம்மளை சாட்டம்பரமாக்கி, நம்மளை கான்சன்ட்ரேட் எதுவுமே பண்ண முடியாமல் நம்ம வாழ்க்கையவே கெடுத்துரும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர். ஓகே, அப்படி இருக்கும் என்ன பண்ணலாம் மனோ, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு தானே என்ன கேட்குறீங்க. அதுதாங்க உங்களுக்காக இதை நான் எங்கெங்களோ அப்படியே சுற்றி போய் எடுத்து நிறைய டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ராக் யுவர் ஸ்ட்ரெஸ்ஸர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் நிறைய அடிக்கடி சொல்கிறதுனா கீப் அ ஜேர்னல்னு சொல்லுவாங்க. எழுதுங்க. உங்களுக்கு மனசில் உறுத்தக்கூடிய, உங்கள் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய, இல்லை உங்கள் மனசில் நெருடக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் மைண்டுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் சுச்சுவேஷன்ஸ்லாம் உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது, எதனால் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த விஷயங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இதனால் பிரச்சனையாக இருக்குது, இதனால தான் நான் ஃபீல் பேடாக பண்ணுறேன், இதுதான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ணுற எந்த விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். செகண்ட் பார்த்தோன்னா டெவலப் ஹெல்த்தி ரெஸ்பான்சஸ். ஸோ உடனே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைட் பண்ணுறதுக்காக என்னால் முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி, ஏதோ ஒரு ஃப்ரைட் ஃபுட்டை வாங்கி வயிறு ஃபுல்லாக முக்கிட்டு அப்படியே தூங்கலான்னு தோன்றது, ஆல்கஹால் விட்டுக்கிறது, இல்லை ஸ்மோக் பண்ணுறது, வெளில போயிட்டு இந்த மாதிரிலாம் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நமக்கு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்காதுங்க. நம்மளை ரொம்பவே அது மனசு லெவலில் மட்டும் இல்லாமல் ஹெல்த் லெவல்லையும் ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திடும். அதே நம்ம ஹெல்த்தி சாய்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை யோகா பண்ணலாம், இதை மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு மாதிரி ஒரு குவிக் ஜாக்கிங் போகலாம், நிறைய மக்களை பார்க்கலாம், வெளில அப்படியே ஒரு நல்ல காற்று சுவாசிச்சு ஆஹா செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தால் தாங்க அந்த வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஹாபியை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாவல் ரீட் பண்ணலாம், கான்சர்ட்டுக்கு போகலாம், இல்லை ஒரு மூவியை பார்க்கலாம், இல்லை ஃபேமிலியோட பேசலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு மனசில் தோணாது. எடுத்தோடனே இந்த போகிறேன் அடித்து ஒரு சரக்கை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான மனநிலைகள்லாம் கரெக்டாக அமையாது. எப்போவுமே அது ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு அதிகமாக கூட்ட தான் செய்யுமே தவிர குறைக்கவே குறைக்காது. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நாளில் 24 மணி நேரம் நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுண்டரியே கிடையாதுங்க. அப்புறம் எப்படி நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவீங்க? முடியவே முடியாது. எப்போயுமே ஒரு ஒர்க் லைஃப் இருந்தால் ஒர்க் லைஃப்க்கு ஒரு பவுண்டரி வைங்க. ஓகே, 8 மணி நேரம் 9 மணி நேரம் இதுதான் என்னோட வேலை. அந்த 9 மணி நேரத்துக்குள்ளே என்னன்னாலும் முட்டிக்கப்பா. ஆனால் அந்த 9 மணி நேரம் முடியும் போது எனக்கு என்னோட ஃபேமிலி, என்னுடைய நலனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் பவுண்டரி போட்டுக்கணும். இதுக்கு மேலே நீ வராத, இந்த கோட்டை தாண்டி நீயும் வராத, இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுத்துக்கணும். அதான் எஸ்டாப்ளிஷ் பவுண்டரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேக் டைம் டு ரீசார்ஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தானே உடனே ஓகே டப்புன்னு கண்டினியூஸாக நம்ம அடிப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்லிட்டு கண்டினியூஸாக உட்காந்து நான் ப்ரெசன்டேஷன் முடிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை உங்களை மைண்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் அந்த வேலையை பாருங்களேன். ஸோ நல்ல ஒரு கிளியர் பியூர் மைண்டு தாங்க எந்த விஷயத்தையும் சாதிக்கும், எந்த விஷயத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம அப்படியே உட்காந்துட்டு முட்டிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. நிறைய நேரங்களில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக ஐடியில் நம்ம ரொம்ப கஷ்டமாக உட்காந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள் உட்காந்து ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஒருத்தன் ஃப்ரெஷர் டப்புன்னு இதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா ஃப்ரெஷ் மைண்டு, அவங்களுக்கு திங்க் பண்ண முடியுது. சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமிங்கில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அங்கே தான் அந்த பிரச்சனை நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா லேர்ன் ஹவு டு ரிலாக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணலாம், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், நல்லா இன்ஹேல் எக்ஸ்கேல் பண்ணலாம். அது மாதிரி நம்ம மைண்ட்ஃபுல்னஸில் நம்மளை கிரேட்ஃபுல்லாக நம்மளை ஃபீல் பண்ணலாம். அது மாதிரி நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸ் டெய்லி நம்ம ப்ரீத்திங் இல்லை வாக்கிங் எக்ஸசைஸ் இல்லை நம்ம மீலை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பாடை போட்டுன்னு சொல்லிட்டு கடமைக்கினே நம்ம சமைக்கிறோம், என்ன சமைக்கிறாங்க வீட்டில் எதுவுமே தெரியாது. மனைவி அழகழகாக செஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை கணவன் நம்மளுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்காமல் டப்புன்னு உட்காந்துட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மட்டும் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் டாக் டு யுவர் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட கடைசியில் பேசுங்க. என்னதான் பிரச்சனை, உங்களால் முடியவே முடியலன்னா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக வராது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், இல்லை எனக்கு கொஞ்சம் காம்ப் ஆஃப் வேணும், இல்லை டைம் ஆஃப் வேணும், கொஞ்சம் அந்த ஒர்க்லேருந்து விடுபடுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னமும் நிறைய
சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கெட் சம் சப்போர்ட். ஸோ இதெல்லாம் முடியலை, இதெல்லாம் நடக்கலை, வேலைக்கே ஆகலை அப்படின்னா கடைசியில் ஃபைனலாக நீங்கள் வந்து நிறையா கம்பெனிஸில் எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை ஒரு நல்ல வெல்விஷர்கிட்ட பேசலாம், நல்ல ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். இதெல்லாம் எல்லாமே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை மேனேஜ் பண்ணி ஒரு நிம்மதியான சூப்பராக சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ண முடியுன்றதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷமான பாதையில், ரொம்ப அருமையான பாதையில் பயணிப்பதற்கு வாழ்த்துக்கள். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் கண்டிப்பாக. உங்களோட ஃபீட்பேக்கை, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJMN_ இந்த மெயில் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. இந்த டிப்ஸ்களோட எனக்கு வேறு ஏதாவது நான் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் போகும்னு நினச்சிங்கன்னா அதையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் என்னோட பேசணும் எல்லாரும் நீங்கள் RJMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டு இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களை 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு. அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சூப்பரான டாப்பிக்கில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ மனோ. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் RJ மனோ. இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமா, சூப்பரா, சிறப்பா, செம்மையா வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நண்பி.